வணக்கம். ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள்: மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஐநா உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் வலியுறுத்தியுள்ளார். அகமதாபாத், பெங்களூரு ஆகிய இடங்களில் அமெரிக்காவின் புதிய தூதரகங்கள் அமைக்கப்பட உள்ளன. ஜம்மு காஷ்மீரில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். பீகார் மாநிலம் பட்னாவில் 15 எதிர்க்கட்சித் தலைவர்களின் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், சுவிட்சர்லாந்தின் லூகா மார்கரோலி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். எதிர்கால ஜனநாயகத்தை உறுதி செய்யும் வகையில் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பும் நட்புறவும் வலுப்பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர், அமெரிக்கா பழமையான ஜனநாயகமாகவும் இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடாகவும் திகழ்வதாக கூறினார். ஜனநாயகம் கலாச்சாரத்தோடு இணைந்திருப்பதாகவும் சுதந்திரமாக கருத்துக்களை தெரிவிப்பதற்கு அனைத்து குடிமக்களுக்கும் வாய்ப்பை உருவாக்கி தந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் கலாச்சாரத்தோடு ஜனநாயகம் ஒன்றியிருப்பதாக கூறிய பிரதமர், தொன்றுதொட்டு ஜனநாயக முறைகள் பின்பற்றப்பட்டு வருவதால்தான் இந்தியாவை ஜனநாயகத்தின் தாயாக அனைவரும் போற்றுவதாக தெரிவித்தார். உலக மக்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்புகளையும் பிரதிபலிக்கும் சர்வதேச அளவிலான ஜனநாயக அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஐநா உள்ளிட்ட அமைப்புகள் பாரபட்சமின்றி செயல்பட ஏதுவாக உலக நாடுகளின் எண்ணங்களும் உரிமைகளும் காக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சர்வதேச அமைப்புகளிலும் சர்வதேச சட்டங்களிலும் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். அமெரிக்காவின் மார்ட்டின் லூதர் கிங், இந்தியாவின் மகாத்மா காந்தி போன்ற தலைவர்கள் இருநாட்டு மக்களின் வாழ்விலும் முக்கிய இடத்தை பெற்றுள்ளதாக கூறிய திரு நரேந்திரமோடி, அவர்களின் பெருமையை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் எடுத்துரைப்பது குறித்து தாம் பெருமை கொள்வதாகவும் குறிப்பிட்டார். இந்தியாவும் அமெரிக்காவும் செயற்கை நுண்ணறிவு குறித்த ஆராய்ச்சி மற்றும் அவற்றின் செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து வந்துள்ள மக்களுக்கு வாழ்வாதாரத்தை அமெரிக்கா உறுதி செய்துள்ளதாக கூறிய பிரதமர், நீண்ட காலமாக அமெரிக்காவில் வசித்து வரும் இந்திய வம்சாவளியினர் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளது இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக தெரிவித்தார். 75வது சுதந்திர பெருவிழாவை இந்தியா சிறப்பாக கொண்டாடியதை நினைவுகூர்ந்த பிரதமர், சுதந்திரத்திற்குப் பின் நாடு கடந்து வந்து படைத்த சாதனைகள் ஒவ்வொன்றும் மைல்கல்லாக விளங்குவதாக குறிப்பிட்டார். அனைத்து மக்களின் கலாச்சார மற்றும் மத நம்பிக்கைகளை ஏற்கும் நாடாகவும் இந்தியா திகழ்கிறது என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். நவீன இந்தியாவின் எதிர்காலத்தை உறுதி செய்வதில் பெண்களின் தலைமை முக்கிய இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். பெண்களின் மேம்பாடு மற்றும் அவர்களின் நலன் ஆகியவற்றோடு நின்றுவிடாமல் அவர்களின் தலைமையில் வளர்ச்சிப் பாதையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எளிமையான பழங்குடியின பின்னணியில் பிறந்த ஒரு பெண்மணி இந்தியாவின் மிக உயர்ந்த குடியரசுத் தலைவர் பதவியில் இருப்பதையும் திரு நரேந்திரமோடி தமது உரையில் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடனும் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கும் இடையேயான பேச்சுவார்த்தையில் தொழில்நுட்ப ரீதியிலான ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு வினய் மோகன் குவாத்ரா தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் இரு தலைவர்களுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் 25 முக்கிய துறைகளில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி பயங்கரவாதம் இன்னும் உலக நாடுகளுக்கு பெரும் சவாலாக உள்ளதாக தெரிவித்தார் என்றும், இதனை ஒடுக்குவதற்கான நடவடிக்கைகளை உலக நாடுகள் ஒன்றிணைந்து எடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியதாகவும் குறிப்பிட்டார். ஒட்டுமொத்த உலக மக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் பிரதமர் வலியுறுத்தியதை திரு வினய் மோகன் சுட்டிக்காட்டினார். அகமதாபாத், பெங்களூரு ஆகிய இடங்களில் அமெரிக்காவின் புதிய தூதரகங்கள் தொடங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்காவின் சியாட்டில் உள்ளிட்ட 3 இடங்களில் தூதரகங்களை தொடங்க இருப்பதாகவும் திரு வினய் மோகன் கூறினார். உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா 2 நாள் பயணமாக இன்று ஜம்மு காஷ்மீர் செல்கிறார். அங்கு பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். நாட்டின் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள இந்த யூனியன் பிரதேசத்தில் வசிக்கும் மக்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அடிப்படையில் திட்டங்களை செயல்படுத்தி வரும் நிலையில் உள்துறை அமைச்சரின் பயணம் முக்கியத்துவம் பெறுவதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது.
நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது ஐநாவில் அரங்கேறிய யோகா. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இனி மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள். இதில் இன்று இடம்பெறுகிறது பிரதமரின் முத்ரா கடனுதவி திட்டம். முத்ரா திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற்று தொழில் தொடங்கி தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியுள்ளதாக தமிழகத்தின் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர். தென்காசியிலிருந்து பரமசிவன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் கொண்டு வரப்பட்ட முத்ரா கடன் திட்டத்தின் மூலமாக நாங்கள் தொழில் கடன் வாங்கியிருந்தோம். இந்த கடனுக்காக பேங்க்ல போய் நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். அது உடனடியாக எங்களுக்கு கிடைச்சிது. எந்த ஒரு டாக்குமெண்ட்டோ எந்த ஒரு முன் தவணை எதுவுமே நாங்கள் கட்டலை. மிகவும் எளிய முறையில் எங்களுக்கு தந்த பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சங்கர சுப்பிரமணியன், தென்காசி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய முத்ரா கடன் திட்டத்தில் கடந்த 2015 ஆண்டு 50,000 ரூபாய் கடன் முதல்ல வாங்கியிருந்தேன். இந்த கடன் அப்ளை செய்யும் போது எனக்கு எந்த விதமான ஷூரிட்டி எதுவுமே கேட்கல. அப்ளை பண்ண ஒரு நாட்கள்லேயே எனக்கு அந்த 50,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு சரிதான் ஒரு தொழில் தொடங்கணும், ஒரு மிஸ் வச்சோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டு 8 ஆண்டு காலமாக நான் அந்த கடனை சரியாக கிட்ட திருப்ப எனக்கு அதிகப்படியான கடன்கள் கொடுத்தாங்க. நல்லபடியாக என் தொழில் ஓடிக்கொண்டு இருக்கு. இந்த திட்டத்தை எனக்கு வழங்கியதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பீகார் மாநிலம் பட்னாவில் 15 எதிர்க்கட்சித் தலைவர்களின் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி, ஐக்கிய ஜனதாதள் கட்சித் தலைவர் திரு நிதிஷ்குமார், ராஷ்டிரிய ஜனதாதள் கட்சியின் திரு தேஜஸ்வி யாதவ், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி, திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட 15 கட்சிகளின் தலைவர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். மக்களவைத் தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் அதுகுறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்திய விமானப்படைக்கு தேவையான போர் விமான எஞ்சின்களை தயாரிப்பதற்கு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்துடன் அமெரிக்காவின் GE ஏரோஸ்பேஸ் நிறுவனம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. அதன்படி இந்திய விமானப்படையின் MK-2 இலகு ரக போர் விமானத்திற்கு தேவையான எஞ்சின்கள் தயாரிக்கப்படவுள்ளது. அமெரிக்காவின் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரஷ்யாவுக்கு எதிராக முன்மொழிந்துள்ள தீர்மானம் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றத்தை அதிகரிக்கும் என்று அமெரிக்காவில் உள்ள ரஷ்ய தூதர் அனாட்டலி ஆண்டனோவ் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை நாட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே அணு ஆயுத போர் ஏற்படும் சூழ்நிலையை உருவாக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். பெலாரஸ் மற்றும் யுக்ரைன் எல்லைப் பகுதிகளில் ரஷ்யா அணு ஆயுதங்களை குவித்து வரும் நிலையில் ரஷ்யா தரப்பில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பிரித்தெடுக்கப்பட்ட 211 கிலோ தங்கம் இன்று பாரத ஸ்டேட் வங்கியில் ஒப்படைக்கப்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு, மாநில அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் இந்த தங்கம் ஒப்படைக்கப்பட்டது. பழங்குடியின மக்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்களை பயன்படுத்திக் கொண்டு வாழ்வில் முன்னேற்றத்திற்கான வழிவகைகளை காண வேண்டுமென தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திருமதி சாந்தி வலியுறுத்தியுள்ளார். அரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 133 பழங்குடியின மாணவ மாணவியருக்கு ஜாதி சான்றிதழ்களை வழங்கி பேசிய அவர், பழங்குடியினர் குறிப்பாக நரிக்குறவர் வகுப்பைச் சேர்ந்தவர்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிகளுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், சுவிட்சர்லாந்தின் லூகா மார்கரோலி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைப்பே ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பிரணாய் ஹாங்காங்கின் காலாங் ஆங்கஸை எதிர்கொள்கிறார். 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் வியட்நாம் உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஐநா உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் வலியுறுத்தியுள்ளார். அகமதாபாத், பெங்களூரு ஆகிய இடங்களில் அமெரிக்காவின் புதிய தூதரகங்கள் அமைக்கப்பட உள்ளன. ஜம்மு காஷ்மீரில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். பீகார் மாநிலம் பட்னாவில் 15 எதிர்க்கட்சித் தலைவர்களின் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், சுவிட்சர்லாந்தின் லூகா மார்கரோலி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.